வெளியே இருக்கிறதான மெஜாரிட்டிகளை பார்க்காதீங்க. உங்களுக்காக கர்த்தர் வைத்திருக்கிற பாதுகாப்பை பாருங்கள். அதை விட அதெல்லாம் மாம்ச அந்த குதிரைகளுக்கு இருக்கிறது மாம்ச பலன். கர்த்தர் அக்கினிமயமான குதிரைகளையும் அக்கினிமயமான ரதங்களையும் உங்களையும் என்னையும் சுற்றிலும் வைக்கப்படும். அரியணையில் அமர்ந்திருக்கும் தொன்மை வாய்ந்தவரே, முடிவில்ல ராஜ்யத்தை என்றென்றும் உடையவரே. அரியணையில் அமர்ந்திருக்கும் தொன்மை வாய்ந்தவரே, முடிவில்லா ராஜ்யத்தை என்றென்றும் உடையவரே. உம்மாடைகள் வெண்பனி போலுள்ளது, உம் தலைமுடி வெண்மையாயிருக்கின்றது, உம் பாதங்கள் வெண்கலமாயுள்ளது, உம் முகமோ சூரியன் போலுள்ளது, உம் மாடைகள் வெண்பனி போலுள்ளது, உம் தலைமுடி வெண்மையாயிருக்கின்றது, உம் பாதங்கள் வெண்கலமாயுள்ளது, உம் முகமோ சூரியன் போலுள்ளது. பாத்திரரே பரிசுத்தரே, துதிகளிலே வசிப்பவரே, பாத்திரரே பரிசுத்தரே, துதிகளிலே வசிப்பவரே. 2 ராஜாக்களின் புஸ்தகம் 6வது அதிகாரம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இங்கே இந்த 6ஆம் அதிகாரத்தில் 3 சம்பவங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. ஒன்று, ஒரு கோடாரி மிதந்த கதை. கோடாரி மிதந்த கதை, மிதந்த அற்புதம் கதைன்னு சொல்கிறதுன்னு ஸ்டோரி. அதாவது அது ஒரு வரலாறு. 2வது, அக்கினிமயமான ரதங்கள் எலிசாவை பாதுகாத்ததை குறித்த விஷயம். 3வது, அந்த பெனஹாதாத் அப்படின்னு சொல்கிற பெனாதாத்ங்கிறதான அந்த ராஜா, சீரிய ராஜா என்ன செய்கிறார்? பெனாதாத்ங்கிறவன் மறுபடியும் வந்து சமாரியாவை முற்றுகை போடுதலும் அதனால் வந்த பஞ்சமும் அப்படிங்கிற விஷயத்தை பற்றி நாம் இன்றைக்கி பார்க்க போகிறோம். முதல் 7 வசனங்களில் எல்லாரும் தீர்க்கதரிசிலாம் ஒன்றா இருக்கிறாங்க. அவங்க இடம் அவங்களுக்கு நெருக்கடியாக இருக்குது. அதனால் இடத்த விசாலப்படுத்தலான்னு பேசிக்கிறாங்க. அப்போ எல்லோரும் போய் நம்ம ஒரு உத்தரத்தை வெட்டிட்டு வருவோம், அப்படி நமக்கு ஒரு இடத்த உண்டாக்குவோன்னு சொல்லி காட்டுக்குள்ளே போக முடிவு பண்ணுறாங்க. அப்போ அவர் சொல்கிறாரு, நீங்கள் எல்லோரும் போங்க அப்படிங்கிறாரு. அப்போ அவங்க சொல்கிறாங்க, இல்லையா, நீங்கள் கட்டாயம் கூட வரணும், நீங்கள் மரத்தை வெட்டாட்டாலும் பரவாயில்ல, கூட நீங்கள் இருக்கணும், நீங்கள் மேற்பார்வை பார்க்க வரணும்னு. சரி, ரைட்டு, தயவுசெய்து வரணும்னு சொன்னா நான் வர்றேன்னு போனேன். அப்போ கூட போகிறாரு. அப்போ எல்லோரும் நதியை பக்கமாக அந்த கோடாரினால் விறகுகளை வெட்டுறாங்க. வெட்டும்போது ஒருத்தனுடைய கோடாரி என்ன செஞ்சிருச்சு? தண்ணீரில் விழுந்துருச்சு. அதுக்கப்புறம் ஐயோ, அது கத்துறான். எப்படி கத்துறான்னா, விழுந்து போனது கூட அவனுக்கு இதாக இல்லை, அது இரவலாய் வாங்கிட்டு வந்ததான ஒன்று. இவனுக்கு எதுவும் சொந்தம் கிடையாது. ஆமாம். அப்போ எங்கே விழுச்சுன்னு கேட்குறாரு. இடத்த காமிக்கிறாரு. ஒரு கொம்பை வெட்டி, ஒரு குச்சி வெட்டி தூக்கி போடுறாரு. அது என்ன செஞ்சிருது? அவர் அந்த இரும்பை மிதக்க பண்ணிடுச்சு. இப்போ கை நீட்டி எடுத்துக்கிறாங்க. இதில் என்ன கற்றுக்கொள்கிறோம் அப்படின்னு சொன்னால், இரவலாக வாங்கப்பட்டதே நம்முடைய வாழ்க்கை இரவலாக வாங்கப்பட்டது. நம்முடைய தாளந்து, நம்முடைய திறமை, அதாவது நம்ம பிறப்பிலேயே நமக்கு கிடைச்ச சில தாளந்துகள், நாமளாய் கற்றுக்கொண்ட சில திறமைகள், நமக்கு ஆவியானவர் கொடுத்த வரங்கள் எல்லாமே நமக்கு இரவலாக கொடுக்கப்பட்டது. இதெல்லாம் இரவல். வாடகை வீடு அப்படின்னு சொல்லலாம். எது வாடகை வீடு? நம்முடையதான சர்வ வாடகை வீடு. இதிலே ஆண்டவர் நமக்கு என்ன செஞ்சிருக்கார்? அவருடைய அபிஷேகத்தை தந்திருக்கிறார், வரங்களை தந்திருக்கிறார், தாளந்துகளை தந்திருக்கிறார், திறமைகளை தந்திருக்கிறார். இந்த பெற்றுக்கொண்ட இதை நம்ம ஆண்டவருடைய நாம மகிமைக்காக நம்ம என்ன செய்யணும்? பயன்படுத்தணும். இது நமக்கு கொடுத்திருக்கிற நம்ம உடம்பு. இது என்னுடைய உடம்பு. இந்த உடம்பு நான் கிடையாது. இது என்னுடைய உடம்பு. இது என்னுடைய ஆத்துமா. இது என்னுடைய ஆவி. அப்போ எனக்கு நானே ஆண்டவரால் தரப்பட்டதான கிஃப்ட்டு. அப்போ நான் மற்றவர்கள் பயன்படணும்.
பயன்படுவது என்னால் அல்ல, என் தேவன் எனக்கு தந்த, ஆமாம், அவர் தந்த வரங்கள், அவர் தந்த தாளந்துகள், அவர் தந்த திறமைகள், அவர் தந்த வாய்ப்புகள். அப்போ அதில் நான் என்ன செய்கிறேன், நான் செயல்படுறேன். தொலைஞ்சு போச்சு. வெட்டும்போது அது 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 பலவிதமாக கோடாரியில் கவனம் இல்லாமல் வெட்டினானா, அல்லது உடனே லூஸ் ஆகிடுச்சா, ஏற்கனவே லூஸாக இருந்துச்சா தெரியல. ஆக கூப்பிடுறான் ஆண்டவர். இன்றைக்கும் ஒருவேளை இந்த காலை வேளையில் இந்த செய்தியை கேட்குற நீங்கள் எதையாவது ஒரு திறமையையோ, ஏதாவது ஒரு தாளந்தையோ, ஏதோ ஒரு வரங்களையோ நீங்கள் இழந்து போனதாக, தவற விட்டதாக, அஜாக்கிரதையினாலேயோ, அலட்சியத்தினாலேயோ, கவலையினத்தினாலேயோ, கவனக்குறைவினாலேயோ, அல்லது ஏதோ ஒரு தவறு செய்ததினாலேயோ, குற்றம் புரிந்ததினாலேயோ உங்களுக்கு ஆண்டவர் கொடுத்த திறமைகளை, தாளந்துகளை தவற விட்டிருந்தால் இன்னைக்கு மறுபடியும் கர்த்தருக்காம உங்களுக்கு திரும்பி தருவேன்னு இன்னைக்கு ஆண்டவரை பார்த்து கேளுங்க. ஐயா, இரவலாய் வாங்கப்பட்டது நான் மறுபடி திரும்ப கொடுப்பது எப்படி? நான் கணக்கு கேட்கும் நாளில் கொடுத்தேனே பாரு, நான் தொலைச்சிட்டேன்ப்பா, திரும்ப தாங்கன்னு சொல்வீர்கள் என்றால் கர்த்தர் உனக்காக ஒரு கொம்பை வெட்டி போடுவார். அந்த கொம்பு எதை குறிக்கிறது? வேத வசனத்தை குறிக்கிறது. அந்த கொம்பு எதை குறிக்கிறது? அது கர்த்தருடைய வாக்குத்தத்தத்தை குறிக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆமாம், அந்த கொம்பு வார்த்தைக்கு கீழ்ப்படிவோம். கர்த்தர் மறுபடியும் நம்மை தூக்கி எடுப்பாராக. அந்த 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 வரத்தை திரும்ப பெற்றுக்கொள்வோம், திரும்ப எடுத்து அதை பயன்படுத்துவோமாக. சரி, ரெண்டாவது என்ன நடந்தது? சீரியா ராஜா இஸ்ரவேலுக்கு ரொம்ப பல காரியங்களை அவன் ரகசியமாக திட்டமிடுகிறான். அவன் திட்டமிடுகிறது எல்லாமே ஆண்டவர் தீர்க்கதரிசி காமிச்சிடுறாரு. தீர்க்கதரிசி உடனே ராஜாவை சொல்லி, இந்தந்த இடங்கள்ல நீ போக வேண்டாம், உனக்கு பதிவிட வைத்திருக்கிறாங்க, எச்சரிக்கையாக இருங்கிறாங்க. உடனே ராஜா அதே மாதிரி இஸ்ரவேல் ராஜா அந்தந்த இடங்களில் பதிவிட இருக்கிறத முன்னக்கூட்டியே அறிந்து அவைகளை தவிர்த்து விடுகிறான். அப்போ அதை குறித்து அந்த சீரியா ராஜாக்காரங்க, என்னப்பா இது, நம்மால எவனோ ஒருத்தன் உளவாளி இருக்கானே, யாரு அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ அதில் உள்ள ஒருத்தன் சொல்கிறான், ஐயா, நீங்கள் பள்ளி அறையில், உங்களுடைய படுக்கை அறையில் நீங்கள் பேசுகிற வார்த்தை முதற்கொண்டு அங்கே இருக்கிற இஸ்ரவேலுக்கு தீர்க்கதரிசியா எலிசா இஸ்ரவேலின் ராஜாவுக்கு அறிவிப்பான். அப்படி ஒரு மறைபொருளை வெளிப்படுத்துகிற ஆண்டவர் அவங்களோடு இருக்கிறாங்க. தீர்க்கதரிசி அங்கே இருக்கிறார். தீர்க்கதரிசியுடையதான அந்த 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 கிருபையை பாருங்களேன். சிலர் சொல்லுவாங்க, நாங்கள் வீட்டுக்குள்ளே பேசிகிட்டு இருந்ததை சபையில் பாஸ்டர் அன்னைக்கு செய்தியில் சொன்னாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. நாங்கள் வீட்டுக்குள்ளே பேசிகிட்டு இருந்ததை, மறைபொருளாக இருந்தவைகளை கர்த்தர் வெளிப்படுத்தினார்னு சொல்லுவாங்க. ஆம், நம்முடைய ஆண்டவர் தீர்க்கதரிசிகளுக்கு காரியங்களை வெளிப்படுத்துகிற தேவனாக இருக்கிறார். சரி, அப்படின்னா அப்படி ஒருத்தன் இருக்கிறான்னா அவனை பிடிக்கிறதுக்காக ஆள் அனுப்புங்கிறாங்க. அவன் தோத்தானில் இருக்கிறான் அப்படின்னு சொல்கிறாங்க. தோத்தானில் இருக்கிறான்றாங்க. அப்போ தோத்தானில் இருக்கான்னு அறிவிக்கப்பட்ட உடனே அங்கே பெரிய இராணுவம், குதிரைகளையும் ரதங்களையும் இராணுவத்தையும் எல்லாம் இப்போ ராஜாவுக்கு விரோதமாக போல தீர்க்கதரிசிக்கு விரோதமாக போய் அந்த தீர்க்கதரிசி இந்த பட்டணத்தையே வளைஞ்சிட்டான். பயங்கரம். அப்போ அந்த தீர்க்கதரிசியுடைய காலையில் அங்கே ஒரு அவருடைய உடன் வேலையால், நான் இங்கே கேயாசிக்கு அப்புறம் வந்தவனா இருப்பான்னு நினைக்கிறேன். அவன் என்ன செய்யறான், ஏஞ்சி பார்த்து, ஐயா என்ன செய்வோம், நம்மளை சுற்றிலும் பாருங்க, பயங்கரமான இராணுவங்களும் ரதங்களும் குதிரை பேரும் உங்களை பிடிக்க வந்திருக்கு, நம்மளை பிடிச்சிட்டு போகிறான் அப்படின்னு. அப்போ ஒரு வார்த்தை சொல்றார் 16ஆம் வசனத்தில், ஒரு விசுவாச வார்த்தை, பயப்படாத, அவர்களோடு இருக்கிறவர்களை பார்க்கலும் நம்மோடு இருக்கிறவர்கள் அதிகம் என்றார். இன்னைக்கு காலையில் கர்த்தர் நமக்கு கொடுக்கிறதால் இந்த வாக்குத்தத்த வார்த்தை, அவர்களோடு இருக்கிறவர்களை பார்க்கிலும் நம்மோடு இருக்கிறவர்கள் அதிகம். அப்போ எலிசா விண்ணப்பம் பண்றாரு, கர்த்தாவே இவன் கண்களை பார்க்கும்படி இவன் கண்களை திறந்தன்னு அந்த வேலைக்காரனுக்காக வேலைக்காரனுடைய கண்ணு திறந்தா அந்த எலிசாவை சுற்றிலும் அக்கினிமயமான குதிரைகளும் ரதங்களும் மலை நிறைஞ்சு இருக்கிறத பார்க்க. வெளியே இருக்கிறதான மெஜாரிட்டிகளை பார்க்காதீங்க, உங்களுக்காக கர்த்தர் வைத்திருக்கிற பாதுகாப்பை பாருங்க. அதை விட அதெல்லாம் மாம்ச அந்த குதிரைகளுக்கு இருக்கிறது மாம்ச பலன். கர்த்தர் அக்கினிமயமான குதிரைகளையும் அக்கினிமயமான ரதங்களையும் உங்களையும் என்னையும் சுற்றிலும் வைக்கப்படும். இவனுடைய கண்களை திறந்த அடுத்த நிமிஷம் வந்த அத்தனை இராணுவ வீரருடைய கண்களையும் ஆண்டவர் கண்மயக்கம் உண்டாகும்படி செய்கிறார். அப்படியே அவன் கண்மயக்கம் ஆகி போச்சு, யாருக்குமே இடம் தெரியல. ஒரு முறை அந்த லோத்தினுடைய வீட்டை தேடினதான ஆட்கள் லோத்தினுடைய மக்களுக்கு கண்களை கண்மயக்கம் உண்டான மாதிரி இங்கேயும் உண்டாக்கிட்டார். வாங்க, இது பட்டணம் இல்லை, எங்கேயோ நீங்கள் வந்துட்டீங்க, வாங்க நான் உங்களுக்கு சமாரியாவுக்கு அழைச்சிட்டு போகிறேன்னு சொல்லி எல்லாத்தையும் கூட்டிகிட்டு போய் நேராக சமாரியாவில் ராஜாவுக்கு முன்னால் கொண்டாந்து நிறுத்தி ஆண்டவரின் கண்களை திறந்துருந்தார். எல்லாம் கண்ணை திறந்தா ராஜாவுக்கு முன்பதாக இருக்கிறாங்க.
அப்புறம் ராஜா பார்க்குறாரு, எலிசா பார்த்து, என் தகப்பனே நானும் இவளை வெட்டி போடட்டுமான். அப்போ சொல்கிறா, நீ பட்டயத்தாலேயோ வில்லினாலேயோ இல்லை சிறையாக்கி வெட்டுகிறீரோ, விடுங்க, புசித்து குடித்து சாப்பிட்டுட்டு போகட்டும் ஆமேன்னு சொல்லி அவனுக்கு நல்ல வார்த்தை சொல்லி அவனுக்கு விருந்து பண்ணி புசித்து அவங்களோட கூட ஒப்புரவாகி சமாதானத்தோடு அனுப்பி வைக்கிறான். இதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கை. பாருங்க, இவ்வளோ அன்பா, இவ்வளோ கிருபையா, தேவனுடைய வல்லமையா தெரிஞ்சுக்கதான பெனாதாத்து அவங்கள வெட்டி போடாமல் அந்த அத்தனை இராணுவங்களையும் ரதங்களையும் அந்த இராணுவ வீரர்களையும் நல்லபடியாக அவன் திருப்பி அனுப்பினதை குறித்தெல்லாம் அவனுக்கு ஒரு அக்கறை இல்லை. ஆனாலும் சில நாட்களுக்கு பிற்பாடு மறுபடியும் என்ன செய்யறான், சீரிய ராஜா பெனாதாத் தன் இராணுவத்தை எல்லாம் கூட்டிட்டு சமாரியாவுக்கு வந்து முற்றுகை போடுறான். இதுக்கு 2 காரணம் இருக்குது. சத்துரு ஒருபோதும் நம்ம எவ்வளவுதான் அவங்களோட நம்ம சமாதானமாக பேசினாலும், எவ்வளவுதான் நீங்கள் நயம் பேசினாலும், எவ்வளவுதான் நீங்கள் அவங்களோட கூட ஒப்புரவானாலும், எவ்வளவுதான் நீங்கள் அவங்களை மன்னித்தாலும், சில நேரங்களில் சில பிசாசின் கிரியைகள் அது நம்மளை அதை ஏற்றுக்கொள்ளாது. அது எதிரியான ஜனங்கள் அதை ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. பிசாசினுடைய ஜனங்கள் அவர்கள் மறுபடியும் நம்மை தாக்குவதற்காக வர வாய்ப்பு இருக்குது. அப்படி அவங்க மறுபடியும் வர்றாங்க. ஆனால் அதே சமயம் அவர் வருவதற்கு காரணங்களில் ஒரு காரணம் இந்த சமாரியா ஜனங்களில் இருந்ததான பாவம். இவருடைய பாவம் அவர் வருவதற்கான வழி வகுத்தது என்பதையும் பார்க்கணும். சரி, பாவம் உண்டாயிடுச்சு, அதனால் பெரிய கொடிய பஞ்சம் உண்டாயிடுச்சு. அதாவது ஒரு கழுதத்தலை, அதாவது மாட்டுத்தலைலாம் கிடைக்க, ஆடு மாடுலாம் கிடைக்க வாய்ப்பே இல்லை. கழுதத்தலை வெள்ளிக்காசு, 80 வெள்ளிக்காசான். புறாக்களுக்கு போடுற கார்படி பயிர், சும்மா அப்படி அள்ளி போடுற புறாக்கு போடுறதான அந்த பயிர் 5 வெள்ளிக்காசான். அந்த அளவுக்கு முற்றுகை. ராஜா அலங்கத்தில் நடந்து போறா. அப்போ அவர் அம்மா கத்துது, ஐயா ரெண்டு ரட்சின்னு. என்னம்மா, நான் எங்கே கர்த்தரே ரட்சிக்காமல் இருக்கும்போது, பிரச்சனையாக இருக்கும்போது எங்கேருந்து நான் ரட்சிப்பேன்? களஞ்சியத்தில் இருந்தால் ஆலயத்தில் இருந்தால் 2ம் காலி. களஞ்சியங்கிறது தானியம், ஆலயங்கிறது திராட்சை ரசம். தானியமும் இல்லை, திராட்சை ரசமும் இல்லைன்னு. என்னம்மான்னு. இல்லை, நேற்று அவள் பிள்ளை எனக்கு திங்க கொடுத்தா, இன்றைக்கி என் பிள்ளையை திங்க கொடுக்குறா. ஆமாம், நான் கொடுத்துட்டேன். பிள்ளையை திங்கிற விஷயத்தில் பிள்ளையை மறைச்சி வச்சுட்டான்னு. ஐயோ, அது கடினமான வார்த்தை. சில நேரங்களில் பாவத்தின் விளைவு கொடுமையானதுங்கிறது அந்த வசனங்கள் நம்ம காட்டுது. பாவத்தை குறித்து நீங்கள் எலுசா நினைக்காதீங்க. பாவத்தை குறித்தும், பாவத்தினுடைய உக்கரத்தை குறித்தும், அகோரத்தை குறித்தும், அதுக்கு வரப்போகிற நியாய தண்டனையை குறித்தும் நீங்கள் அஜாக்கிரதையாக இருக்காதீங்க. அது பயங்கரமானது, பயங்கர கொடுமையானது. குழந்தைய அறுத்து தின்றுருக்காங்கன்னா எந்த அளவுக்கு மனிதாபிமானம் இல்லாத ஒரு காலமாக இருந்திருக்கும்னு யோசிச்சு பாருங்க. ஒரு சுபாவன்பு இல்லாத காலமாக இருந்திருக்கும்னு யோசிச்சு பாருங்க. ஸ்தோத்திரம். அப்படி திங்கணும்னு நினைக்குதா வயிறு? அப்படி திங்கணும்னு கேட்குதா வாயு? எவ்வளோ பெரிய கொடுமை பார்த்தீங்களா? சரி, அவன் வஸ்திரத்தை கிழிக்கிறான், அவன் சரத்து உள்ள நட்டு உடுத்திருக்கான். உடனே சொல்கிறான், இதுக்கெல்லாம் காரணம் சாப்பாத்திற்கு மாறினா எலிசா தான். நாளைக்கு அவன் தலை அவன் மேலே இருந்தால் தேவன் அதற்கு சரியாகவும் அதிகமான செய்ய கடவுள்னு சொல்லிட்டான். அப்போ எலிசா தன் வீட்டில் உட்கார்ந்துருக்கிறான், அவனோட எல்லாரும் உட்கார்ந்துருக்குறாங்க. ராஜா தனக்கு முன்னே ஒரு ஆள் அனுப்புகிறான். அந்த ஆள் எலிசாவிடத்துக்கு வர்றதுக்கு முன்னால், எலிசா பக்கத்துக்கு மூப்பரை வந்தால் ஒரு ராஜா என்ன செய்கிறாரு, ஒரு ஆளை, என் தலையை வாங்க, அந்த கொலைபாதகன் ஆள் அனுப்பியிருக்கான், கொலைபாதகனுடைய மகன் ஆள் அனுப்பியிருக்கான். அந்த ஆள் வரும்போது அவனை உள்ளே வரணும்னா கதவை பூட்டி போடுங்கிறான். அப்புறம் கதவை பூட்டி போட்டாங்க. அவன் அந்த ஆள் பேசிகிட்டு இருக்கும்போது வர்றான். இந்த மாதிரி ராஜா பொல்லாப்பு பொல்லாப்பு இந்த பொல்லாப்பு கர்த்தரால் உண்டானது. நான் இனி கர்த்தருக்கு காத்திருக்க வேண்டியது என்ன? ஆண்டவரே எனக்கு விரோதமாயிட்டார், நான் இனி ஆண்டவருக்கு காத்திருந்த என்ன செய்ய? தீர்க்கதரிசியை வெட்டுவேன் அப்படின்னு நிற்கிறது. இது ராஜாவுடையதான, ராஜா மனம் திரும்புவதற்கு பதிலாக, ராஜா தன்னை திருத்திக் கொள்வதற்கு பதிலாக, ராஜா தன்னை கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக்கி கொள்வதற்கு பதிலாக தீர்க்கதரிசிகளையும் தேவனையும் பகைத்து கொள்கிற ஒரு அனுபவத்தை நாம் இங்கே பார்க்கணும். நாம் அந்த அளவுக்கு நம்முடைய மனிதாபிமானம் இல்லாமல் போவது மட்டுமல்ல, தேவனுக்கு விரோதமாக அவன் எழும்புகிற அந்த சிந்தனைகளையும் கர்த்தர் கடிந்து கொள்வாராக. கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. இத்தனை நடந்தாலும் தீர்க்கதரிசிகளை பாதுகாக்கும் தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். உங்களையும் என்னையும் எல்லா சூழ்நிலையும் கர்த்தர் பாதுகாக்க போதுமானவராயிருக்கிறார். ஆமேன், ஆமேன். God bless you. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. 1 ராஜாக்கள் 6வது அதிகாரத்தில் பார்க்குறோம். இந்த 6வது அதிகாரத்தில் அவர்கள் என்ன செய்கிறாங்க? மரத்தை அறுத்து தங்களுக்கு இடம் உண்டாக்க போகிறாங்க. அந்த இடத்துல கோடரியானது
தண்ணிக்குள்ளே விழுந்துருச்சு, இரவலாக வாங்கப்பட்ட கோடரின்னு சொல்லும்போது அங்கே ஒரு அற்புதம் நடக்கிறத பார்க்குறோம். அடுத்ததாக சீரியாவில் நடக்கிற எல்லா சம்பவத்தையும் ஒரு தீர்க்கதரிசி சொல்லிவிடுகிறார் அப்படின்னு சொல்லி மறுபடியும் அந்த தீர்க்கதரிசியை பிடிக்க வரும்போது அவர்களோடு இருக்கிற அந்த ஜனத்தை காட்டிலும் நம்மோடு இருக்கிறவர்கள் அநேகங்கிற அந்த காரியத்தை குறித்து கர்த்தர் அதை வெளிப்படுத்துகிறார் என்று சொல்லி பார்க்குறோம். அடுத்ததாக அவங்களுக்கு கண்மயக்கத்தை உண்டாக்கி அவங்க என்ன செய்கிறாங்க, அந்த தீர்க்கதரிசி இப்படிப்பட்டதான ஒரு சில அற்புதங்கள் எலிசாவினால் செய்யப்பட்ட அற்புதங்களை குறித்து இந்த இடத்துல பார்க்குறோம். அப்போ இந்த நாளிலும் நாம் தேவனுக்கு பயந்து தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நடக்கும்போது கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் இப்படிப்பட்டதான அற்புதங்களை செய்ய கர்த்தர் போதுமானவராக இருக்கிறார். ஆமென். அவர்களோடு இருக்கிறவர்களை காட்டிலும் நம்மோடு இருக்கிறவர்கள் அதிகம். நம்ம என்ன செய்ய வேண்டாம், பயப்பட வேண்டாம். மனுஷனுக்கு பயப்படுகிற பயம் கண்ணியை வருவிக்கும். ஆகையினால் நம்ம என்ன செய்வோம், கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம் என்று சொல்லி பார்க்குறோம். ஆமாம், நம்ம கர்த்தருக்கு பயப்படும்போது நம்ம தீமையை விட்டு விலகி நன்மை செய்வோம். ஆமாம், சமாதானத்தை தேடி அதை நம்ம தொடர்ந்து கொள்வோம். கர்த்தருக்கு மாத்திரம் பயந்திருப்போம், மனிதர்களுக்கு அல்ல. ஆமாம், நம்ம தேவனை சார்ந்து கொள்வோம். தேவன் நமக்கு அனுக்கிரகம் செய்தருள்வாராக. அதே போல் அந்த அற்புதத்தை செய்கிற தேவன் இன்றைக்கு நாம் இழந்து போனவற்றை மீண்டும் கொடுக்கிற தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். ஜெபிப்போமா? அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆமென். அப்பா, அந்த இழந்து போன அந்த கோடரியை நீர் கர்த்தாவே மீட்டு கொடுத்தீரப்பா. எசப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவர். நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் அப்பா, எங்களுடைய வாழ்க்கையில் இழந்து போன ஆசீர்வாதங்களை கர்த்தாவே ரெட்டிப்பாய் தருகிற எங்கள் நல்ல தெய்வமே அப்பா, ரெட்டத்தனையாய் நீர் எங்களுக்கு ஆசீர்வாதத்தை தந்தரல வேண்டும் என்று உடைய சமூகத்தில் கெஞ்சி மன்றாடி கேட்டுக்கொள்ளுகிறோம் கர்த்தாவே. ஆவியானவரே, உம்முடைய கிருபையுள்ள பொற்கரங்களை எங்களை உம்முடைய சமூகத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம். நமக்கு பிரியமானதை செய்ய எங்களுக்கு போதித்தருளுவீராக. ஆவியானவரே, நீர் கர்த்தாவே இந்த நாட்களில் உங்களுடைய பிள்ளைகளுடைய கண்களை திறந்தருளும். சூழ்நிலைகள் எவ்வளவு மாறுபாடாக இருந்தாலும் நீர் எங்களோடு கூட இருக்கிறீரப்பா. அப்பா ஆமென் ஆண்டவரே. பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, என்னுடைய ஆவியினால எல்லாம் ஆகும் என்று சொன்ன கர்த்தர் நீர் கூட இருக்கிறீர். நீர் கர்த்தாவுடைய வல்லமை நீர் வெளிப்படுத்தி உங்களுடைய மகத்துவத்தை ஜனங்கள் காணத்தக்கதாக கண்களை திறந்தருள வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.